வெல்கம் பிடிஎன் சினிமா. உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் 200 நாள் 250 நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் தான் நம்ம எடுத்துருக்கோம் லைனா. இந்த திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா அதிக நாள் 300 நாள் கூட இந்த திரைப்படங்கள் ஓடி இருக்குது. குறிப்பாக நம்ம ஒரு 10-16 படங்களை தான் எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணி போடலாம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல வசூல் கொடுத்துருக்குது. அது மாதிரி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் அதிகமாக ஓடி இருக்குது. பல திரையரங்குகளில் அந்த திரைப்படங்கள் தான் வரிசையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். முதல் திரைப்படமான இளமை ஊஞ்சல் ஆடுகிறது 1978ஆம் ஆண்டு சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் கமலஹாசன், ஸ்ரீபிரியா, ரஜினிகாந்த் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் அதிக திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடிஇருக்குது. நல்ல வசூலை அள்ளி கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படம் அதிக நாட்கள் ஓடி 200 நாள் தாண்டி ஓடி ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். இரண்டாவது திரைப்படமாக 16 வயது நிலை. இந்த திரைப்படம் 1977 பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் 285 நாள் கடந்து ஓடிய திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் அதிகமாக வள்ளி கொடுத்தது. 16 வயது நிலை அன்றைய காலகட்டத்தில் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் அதிக திரையரங்கில் ஓடி வசூலை அள்ளி கொடுத்த திரைப்படம் தான் 200 நாள் கடந்து ஓடிய மிக வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமான சிவப்பு ரோஜாக்கள் 1978ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் 200 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் நல்ல வசூலை அள்ளி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமான குரு. இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு ஐ.வி. சசி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் குரு அன்றைய காலகட்டத்தில் பல ஊர்களில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 நாள் கடந்து ஓடியது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மற்ற யாழ்ப்பாணத்திலும் 250 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது. திரையரங்கில் நல்ல வரவேற்பு கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் 5ஆவதாக மூன்றாம் பிறை. இந்த திரைப்படம் 1982ஆம் ஆண்டு பாலு மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 300 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த மூன்றாம் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல வசூலை அள்ளி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பல திரையரங்குகளில் நல்ல வசூலை கொடுத்திருக்கிறது. வெற்றியை கொடுத்த 300 நாள் திரைப்படம். அடுத்த திரைப்படமான 6வது இந்தியன். இந்த திரைப்படம் 1996ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சோனியா போன்ற பலர் நடித்திருக்கும் சங்கர் திரைப்படங்களில் பிரம்மாண்டமான திரைப்படங்கள் இந்தியன். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள், தந்தை மகன் என. இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு 200 நாள் கடந்து ஓடிய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல வசூலை அள்ளி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம். அன்றைய வசூல் சக்கரவர்த்தியாக இருந்த உலகநாயகன் கமலஹாசன் திரைப்படங்களில் இந்தியன் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன் காமராஜன். இந்த திரைப்படம் 1990ஆம் ஆண்டு சங்கீத சீனிவாச ராவ் என்ற இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஊர்வசி, ரூபினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். உலகநாயகன் 4 வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். காமெடி கறந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு நல்ல ஒரு ஜாலியான இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 225 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு நல்ல வசூலை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் மைக்கேல் மதன் காமராஜன். அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது அபூர்வ சகோதரர்கள். இந்த திரைப்படம் 1989ஆம் வருடம் சங்கீத சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், கௌதமி, ரூபினி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் 3 வேடத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்திருப்பார்கள் அப்பு கமலாக. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல வசூலை அள்ளி கொடுத்தது. பல திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் மதுரை, சென்னை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் 200 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நாயகன். இந்த திரைப்படம் 1987ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சரண்யா பொன்வண்ணன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நாயகன் மற்றும் மனிதனுக்கு போட்டியாக வந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 225 நாள் 50 நாள் பாம்பேயிலேயும் கலக்கன்னு கலக்கி திரையரங்கில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. நாயகன் திரைப்படம் பல திரையரங்குகளில் 200 நாள் 125 நாள் 150 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுத்த திரைப்படம் நாயகன் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக வாழ்வே மாயம். இந்த திரைப்படம் 1982ஆம் ஆண்டு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா
அன்றைய காலகட்டத்தில் பல திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் 100 நாள், 185 நாள், 200 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது. பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது. வாழ்வே மாயம் இந்த திரைப்படம் 300 நாள்லாம் கடந்து திரையரங்கில் பல யாழ்ப்பாணத்திலாம் ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சகலகல வல்லவன் இந்த திரைப்படம் 1982ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கமல், ரேவதி, அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 200 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. சகலகலா வல்லவன் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. 200 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமான தேவர் மகன் இந்த திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பரதன், கமலஹாசன், கௌதமி, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் நல்ல வரவேற்பு 200 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் ஒரு ஹிட்டை கொடுத்த தேவர் மகன் திரைப்படம். இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூலை அள்ளி கொடுத்த திரைப்படம் தேவர் மகன் பிளாக் பஸ்டர். அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கைதியின் டைரி இந்த திரைப்படம் 1985ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ரேவதி மற்றும் ராதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 225 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கைதியின் டைரி திரையரங்குகளில் அதிகமாக ஓடிய திரைப்படங்கள் 4 காட்சி 3 காட்சியெல்லாம் ஓடிய திரையரங்கில் அதிக வசூலை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது தெனாலி இந்த திரைப்படம் 2000ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஜெயராம், ஜோதிகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கலக்கல் காமெடியாக நகைச்சுவை கலந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து 200 நாள் கடந்து ஓடிய தெனாலி திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் 2000ல் நல்ல வசூலை அள்ளி கொடுத்தது. நல்ல திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு காமெடி கலந்த திரைப்படம். பல திரையரங்கள் இந்த திரைப்படம் 100 நாள், 150 நாள், 200 நாள் கடந்து ஓடிய ஒரு 2-3 திரையரங்களை பார்த்தீங்கன்னா 200 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த தெனாலி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது ஔவை சண்முகி இந்த திரைப்படம் 1996ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், மீனா, ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. ஒரு காமெடி கலந்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் ஔவை சண்முகி. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் பெண் வேடத்தில் நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் ஔவை சண்முகி. அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படம் 1983ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கமலஹாசன், ராதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சுலானா போன்ற நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் 150 நாள், 120 நாள், 200 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. பல திரையரங்கில் 100 நாள், பல திரையரங்கில் 150 நாள், பல திரையரங்கில் 200 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். ஓகே, உலகநாயகன் கமலஹாசன் அவர் திரைப்படம் மொத்தம் ஒரு 24 படங்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம 16 திரைப்படங்களை தான் பார்த்துருக்கோம். நம்ம பார்ட் 2 வீடியோவில் அடுத்த இது பண்ணுவோம். பொதுவாக இவர் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா 200 நாள், 250 நாள், 300 நாள் கடந்து ஓடிய திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை பார்த்தோம். இதுபோல் மற்ற நடிகர்கள் எல்லா நடிகர்களும் இது பண்ணுவோம். பார்ட் 2 வீடியோவில் அடுத்த இதை போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.